தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மகளிர் தினம் என்பதனை ஒட்டி நம்முடைய தமிழக கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிறப்பு காணொளியை வெளியிட்டிருக்கிறார். இப்பொழுதெல்லாம் காணொளியை வெளியிடுவது அப்படின்றது வந்து ஒரு ஃபேஷன். அதில் வந்து விஜய் அவர்களும் வந்து அதை பின்பற்றியிருக்கிறார் என்பதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பெண்கள் தினம், மகளிர் தினம் குறித்து வாழ்த்து தெரிவித்ததோடு சேர்த்து நாம் எல்லோரும் சேர்ந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தோம். நாம் எல்லோரும் சேர்ந்து திமுகவை வர வேண்டும் என்று நாம் ஆதரவு தெரிவித்து கொண்டு வந்தோம். ஆனால் நாம் ஏமாற்றம் தான் அடைந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, நாம் எல்லோரும் என்று விஜய் வந்து எல்லாரையும் சேர்ந்து சொல்வது தவறு. திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில் விஜய் இருந்திருக்கலாம். அவருடைய மற்ற சகாக்கள் இருந்திருக்கலாம். ஏனென்றால் இவர் வந்து திமுகவுடைய கும்பலுடன் சேர்ந்து இணைந்து பயணித்தவர் தான். என்ன அப்படின்னாக்கா, திமுகவில் இருக்கக்கூடிய அந்த உதவாநிதி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற நிதிகள், இவர்களுடன் சேர்ந்து பயணித்தவர் தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அந்த தயாநிதி மாறன் ஒரு ஃபேராக்ஸ் பேபி இருப்பான் பாருங்க, ஒரு அமுல் பேபி, அவனுடன் சேர்ந்து டெல்லிக்கு போனது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்கள் என்பதனை விட கொடுமை என்னன்னா, திமுகவுக்கு வாக்களிக்காத நாங்களும் சேர்ந்து இந்த கொடுமையை அனுபவித்தோம். எதற்காக அனுபவித்தோம் என்றால், உங்களை போல திமுகவிற்கு ஆதரித்து திமுகவை ஆட்சிப்பிடத்தில் அமர்த்த வேண்டும் என்று நினைத்தவர்களால் நாங்கள் இந்த கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றது தான் பார்க்க வேண்டியது. இதைத்தான் நான் வந்து சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதும் சொல்லுவேன். நீங்கள் தானே ஏன் மாஞ்சி இந்த ஆட்சி வரணும், இந்த ஆட்சி வரணும்னு ஆதரிச்சிங்க. நீங்கள் தானே ஏன் ஸ்டாலின் மிகப்பெரிய திறமைசாலி, மிகப்பெரிய அரசியல் ஞானி இப்படின்லாம் ஒரு பில்டப்பை கொடுத்தீங்க. நீங்கள் இவ்வாறு கொடுத்த பில்டப்பில் இன்றைக்கி வந்து ஆட்சியில் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆட்சியில் வந்து உட்காந்து எதையாவது உருப்படியாக செஞ்சுருக்காரா அப்படின்னா எதுவும் கிடையாது. கருணாநிதி குடும்பம் எந்த காலத்தில் உருப்படியாக தமிழகத்திற்கு எதையும் செய்திருக்கிறது? எதுவுமே கிடையாது. அப்படின்ற நிலையில் நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள், நீங்கள் கொண்டு வந்து அமர்த்தீர்கள். இதற்கு நாங்களும் சேர்ந்து தண்டனையை அனுபவிக்கிறோம் அப்படின்றது தான். நாங்கள் யாரும் ஸ்டாலின் வேணும்னு சொல்லலையே. நாங்கள் தான் ஆரம்பத்துலேன்னு சொல்கிறோம், அவன் ஒரு கடன் எடுத்து தத்தி அப்படின்றது தான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே. எங்களுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லையே. 2019 என்னை கேள்வி கேட்ட பொழுதே என்னை வந்து கேட்டாங்க, ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள்னா, யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், எந்த முட்டாப்பைய வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், எந்த முட்டாப்பைய ஆட்சிக்கு வந்தாலும் பிரச்சனை எனக்கு கிடையாது, தமிழகத்திற்கு தான் அப்படின்றத அன்னைக்கே நான் வந்து பதிவு பண்ணிட்டேனே. மிஞ்சி போனால் என்னென்ன, நீ ஜெயிலில் வைப்ப, இதை கடந்து நீ வேற என்ன செய்ய முடியும்? ஆனால் என்னை சிறையில் வந்து பார்த்தவர்களும் நான் சொன்னது என்ன தெரியுமா, நான் புழலுக்கு இந்த பக்கம் இருக்கேன், நீங்கள் புழலுக்கு அந்த பக்கம் இருக்கேங்க, மொத்தத்தில் நம்ம 2 பேரும் ஜெயிலில் தான் இருக்கோம். ஸ்டாலின் என்கிற ஒரு தத்தியிடம் மாட்டிக்கூட்டு நம்ம சிறையில் இருக்கிறோம். சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. நமக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, தமிழகத்திற்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை. ஆகச் சிறந்த ஒரு கோமாளியிடம் ஆட்சியை ஒப்படைத்து விட்டோம். அதை ஒப்படைத்து விட்ட காரணத்தினால் நம்ம வந்து அதை அனுபவித்து தான் தீர வேண்டும், வேறு வழியே கிடையாது. இன்றைக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனை என்பதனால் விஜய் துடிக்கிறார். விஜய் வந்து வெளியே பேசுகிறார், அவருடைய செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் இதையெல்லாம் கடந்து விஜய் யோசித்திருக்க வேண்டியது என்ன தெரியுமா? இதெல்லாம் நடக்கும் என்று அவருக்கு முன்னாடியே தெரியாதா? தெரிந்திருக்க வேண்டாமா? இன்றைக்கு திரைத்துறையே வந்து அபகரித்து வைத்திருக்கிறது இந்த கேடுகிட்ட கருணாநிதி குடும்பம். கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் புழலக்கூடிய ஒரு துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். எதற்காக வைத்திருக்கிறார்கள்? கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளையாக்கலாம் என்கிற ஒன்று. இரண்டாவது, இவர்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் புகுத்தலாம் அப்படின்றது அடுத்த ஒரு நிலைப்பாடு. கருத்தை புகுத்தியா மாதிரி இருக்கணும், அதே சமயத்தில் பணம் வந்தால் மாதிரி இருக்கணும். வலையில் ஒருத்தன் திருடினா பாருங்க, குன்னூரில் வலையில் திருடினா மாதிரியும் ஆச்சு, அந்த பொம்பளை தடவினா மாதிரியும் ஆச்சு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து கேடுகட்ட கருணாநிதித்தனம். இந்த கருணாநிதித்தனத்தை இவர்கள் எல்லா காலத்திலும் செய்வார்கள். இவர்கள் ஆட்சிக்கு எப்பொழுது வந்தாலும் இதான் நடக்கும். தினமும் புதுசாக பார்க்குற மாதிரி பேசுகிறீங்க. ஒவ்வொரு முறை திமுக ஆட்சிக்கு வரும்பொழுதும், ஐயோயோ நீ ஆட்சி பண்ணது போரும்பா, நீ வெளியில் போப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு மக்களை தள்ளுவார்கள் என்பதை இன்றைக்கு நேற்று நடந்து கொண்டிருக்கிறது. 1970களிலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சர்க்காரிய காலத்திலிருந்து ஸ்பெக்ட்ரம் காலம் வரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவர்கள் இப்படித்தான் நடப்பார்கள். இவர்கள் வந்திருப்பதை திருடுவதற்குத்தான். திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா சில்மிஷங்கள் மிக சாதாரணமாக நடக்கும் என்பதிலிருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் கொள்ளையும் நடக்கும். அவர்கள் எதையும் விட்டு வைக்க மாட்டார்கள். அப்படின்ற நிலையில் பெண்களை மட்டுமா விட்டு வைக்க போகிறார்கள்? இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. லேம்ப் போஸ்ட்டுக்கு புடவை சுற்றினாலும் திமுககாரன் வந்து உரசி பார்ப்பான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதனமா வந்து புதுசாக வந்து சொல்கிறீங்க. அப்போ இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்கள் கைத்தடிகளை நீங்கள் முதலில் கவனிக்க வேண்டும். இந்த கைத்தடிகளிடம் சொல்ல வேண்டும்,
நீங்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று உங்கள் கைத்தடிகளோ, உங்கள் ரசிகர்களோ, உங்களுடைய அபிமானிகளோ நினைப்பது தவறே கிடையாது. ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பது என்பது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் திமுக 2026 அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், யாரை வைத்து நீங்கள் அதை அகற்ற முடியும் என்கிற அந்த பொது புத்தி கண்டிப்பாக எல்லோருக்கும் வர வேண்டும். இதுக்கு ஒன்றும் பெரிய பிரசாந்த் கிஷோரோ இல்லை வேறு ஒரு அரசியல் விற்பனரோ வந்து உங்களுக்கு வியூகம் வகுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். திமுகவை தமிழகத்தில் ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு அதிமுக இல்லாமல் முடியாது. அப்போது அதற்கு சுமூகமான அந்த பாதையை எப்படி வகுப்பது என்பது யோசிப்பது தான் புத்திசாலித்தனம். இது சொல்கிறதுனால நான் வந்து விஜய் உடைய கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதாவது 2026 இவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அது உங்களுடைய நோக்கமாக இருக்கும் என்றால், அப்போது அதை நோக்கித்தான் உங்களுடைய பயணமும் இருக்க வேண்டும். 2006 மிக ரொம்ப அருமையாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருப்பார்கள். என்ன அப்படின்னாக்க, அப்பொழுது மதிமுகவுடன் வைகோ உடைய கட்சியான மதிமுகவுடன் கூட்டணியை அதிமுக போட்டுக்கொண்டது. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா மதிமுக வந்து பொட்டாவில் 2001 2006 ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பொட்டாவில் வைகோ சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்து அப்புறம் வெளியில் வந்து ஒரு கூட்டணியை வைத்து வெளியில் வந்து 2004 பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அவர் இருந்தார். அப்படின்னும் பொழுது 2006 தேர்தலில் அதிமுகவுடன் வைகோவா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. அப்போ ரொம்ப அற்புதமாக அதை வந்து விளக்கினார். அதற்கான காரணத்தை சொன்னார் செல்வி ஜெயலலிதா. அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் ஆளும் கட்சியாக வர வேண்டும் என்பதையும் கடந்து ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு அரசியல்வாதி என்பதையும் கடந்து ஒரு தலைவர் என்கிற ஸ்தானத்தில் நான் அதை யோசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தின் தேவை ஒரு நல்ல ஆளுங்கட்சி மட்டும் கிடையாது, ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியும் கூட. ஏனென்றால் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி என்பது தனிநபரை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற அந்த நினைப்பில் அது செயல்படாது. அப்படியாக செயல்பட்ட கட்சி தான் திமுக. தமிழகத்திற்கு ஒரு நன்மை வர வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கத்தில் தங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்து அதை தடுப்பது என்கிற அளவிற்கு அவர்கள் துணிந்தார்கள் என்கிற பொழுதுதான் விரக்தியின் விளிம்பிற்கே சென்று இந்த முடிவை அவர் தெரிவித்தார். அப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி வேணும், அழிவுபூர்வமான எதிர்க்கட்சி இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து மாநில சுயாட்சி பற்றி வாய்கிழிய பேசக்கூடிய ஸ்டாலின் அப்போ மத்திய அரசாங்கத்தில் இருந்த பொழுது மாநில அரசாங்கத்தில் அதிமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் எவ்வளவு குடசல்களை கொடுக்க முடியுமோ அத்தனை குடசல்களையும் திமுக கொடுத்ததே. அப்பொழுது மாநில சுயாட்சி பற்றி நீங்கள் யோசிக்கவில்லையா? அன்றைக்கு உங்களுக்கு மத்திய ஆட்சியுடைய தேவைப்பட்டதா இருந்ததா? அன்றைக்கு நீங்கள் டெல்லியுடைய தேவை நாடி இருந்தீர்களா? அப்போ இடத்திற்கு தேர்ந்தார் போல உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியோ தமிழ்நாட்டுடைய எதிர்காலமோ அது குறித்தெல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட தேவை, உங்களுடைய சுயநலம், இதுதான் அதிமுக உருவாவதற்கான காரணமாகவே இருந்தது. அதனால்தான் சொல்கிறோம், இங்கே ஒரு ஆக்கப்பூர்வமான ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியும் இருக்க வேண்டும். அப்படி ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒரே நாளில் நீங்கள் ஆட்சியை பிடித்து விட முடியாது. உங்களுடைய கூற்றுப்படியே வர நான் நீங்களே சொன்னீர்கள். உங்களுடைய மாநாட்டில் நீங்கள் சொன்னதைத்தான் நான் மீண்டும் மேற்கோள் காண்பிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கட்சி இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற ஒரு குழந்தை, அது மென்மேலும் வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அதே சமயத்தில் 2026 இந்த தீய சக்தி தமிழகத்தை கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த கும்பல், இந்த கொடுங்கோல் கும்பல் அகற்றப்படாமல் உங்களால் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற உண்மை, நீங்களே ஏற்றுக்கொள்கின்ற உண்மை. இந்த ஆட்சி போக வேண்டும் அப்படின்னு தான் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறீங்க. அப்போ இந்த ஆட்சி போகணும்னா எதை செய்தால் இந்த ஆட்சி போகும் அப்படின்றத நீங்கள் முன்னெடுக்க வேண்டாமா? அல்லது அதில் நீங்கள் பங்கு பெற வேண்டாமா? இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.